வெல்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3dsMaxல எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வேறு சாஃப்ட்வேர்லேருந்து எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம், இப்போ நார்மலாக ஒரு CAD ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 3dsMax ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணி இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இம்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மெட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ TWG ஃபார்மெட்னா ஆல் ஃபார்மெட் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நான் என்னோடய ஃபைலில் ஒரு டிராயிங் ஃபைல் வச்சுருக்கேன். அந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பாருங்கள். இந்த எலிவேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் இருக்குது, CAD ஃபார்மெட். இதை ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஜாமெட்ரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாம் பார்த்துக்கோங்க. இன்க்ளூட் ஸ்பாயின்ஸு, லைட்ஸு, சன்ஸ்கை இதெல்லாம் வேணும்னா இது பண்ணிக்கலாம். டிக் பண்ணால் நம்ம இது பண்ணிக்கலாம். லேயர்ஸ், அது என்னென்ன லேயர்ஸ் இருக்கோ வந்துடும். ஸ்ப்ளைன் ரெண்டரிங் எனபிள் பண்ணிக்கலாம். என்ன எனபிள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜாமெட்ரி. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது லோட் ஆகும். லோட் ஆகி இப்போ நம்மளுக்கு அந்த பிளான் வந்துடும். இது மேலே நம்ம 3D பண்ணுறதுனாலும் அது மேலே கிரிட் பண்ணி பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா. இது ஒரு ஆப்ஷன். இதே வந்து இப்போ நான் இதை வந்து ரீசெட் பண்ணிடுறேன். நம்மளுக்கு இப்போ யூஸ் பண்ணால் ரீசெட் பண்ணிடுறேன். டோன்ட் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்து ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதுவே வந்து ஒரு 3D மாடல் இப்போ ஒரு பெட்டோ ஒரு சோஃபாவோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து வந்தோம்னா இப்போ நான் அதே மாதிரி ஃபைலில் போயிட்டு இம்போர்ட்டில் போய் மெர்ஜின்னு கொடுக்குறேன். மெர்ஜின்னு கொடுத்து இப்போ அதே நான் ஃபைல்ஸில் போய் 3D ரெஃபரன்ஸில் 3D மாடல்ஸ் இதில் ஃபார்மெட்டில் ஆல் ஃபைல்ஸ் கொடுங்க. இப்போ இந்த இப்போ இது வந்து 3D மாடல்ஸ், இது மேக்ஸ் 3D ரெஃபரன்ஸ் 3D மாடல்ஸ். இதில் இருக்கிறத இப்போ இது ஒரு 3ds ஃபார்மெட்டு. இதை வந்து நான் அப்படியே கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஓகே கொடுத்துட்டா 3D இம்போர்ட். இப்போ இந்த ஒரு மைக்ரோவேவ் இது வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணி கூட நம்ம ரெண்டரிங் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 3D மாடலை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு பிளானை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுலேயே இம்போர்ட்டில் வேணும்னு என்ன பார்க்க போகிறோம்னா, இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிவிட் ஃபைலாகவும் இம்போர்ட் பண்ணலாம். அதோட ரிவிட்டோட FBS ஃபார்ம் மட்டும் பண்ணலாம். லிங்க் AutoCAD அதுவும் பண்ணலாம். எக்ஸ்போர்ட், இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். அதுவும் பார்க்க போகிறோம். இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபார்மெட் இருக்கோ அந்த ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் AutoCAD இது பண்ணுறேன். இதை வந்து ஒரு ஃபைலாக வந்து சேவ் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட்னு இதை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்மெட் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கும். அதில் திரும்பி போகிறேன். ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட்டு இது AutoCAD ஃபைலாக இருக்குது பாரு. எக்ஸ்போர்ட்னு ஒரு ஃபைலே இருக்குது. சாரி, மினிமைஸ் பண்ணுறேன். ஒரு டிராயிங் ஃபைலாக எக்ஸ்போர்ட்டாக வந்துச்சு. இது ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் ஓப்பன் ஆகல. இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். அது 3Dனால 2Dயில் வரல. அது பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். அது மாதிரி அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் இவ்வளோ ஃபார்மெட்டில் எந்த ஃபார்மெட்டில் வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் 3dsMax இருக்குது, ரிவிட் இருக்குது, ரிவிட் ஆர்கிடெக்சர் இருக்குது, AutoCAD இருக்குது,
இது மாதிரி என்னென்ன சாஃப்ட்வேர் ஆசிஸ், எல்என்பி, கொலடா, அர்னால்டு சீனு, அடோபி இல்லுஸ்ட்ரேட்டர் இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி சேவ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இது இப்போ நம்ம என்ன பார்த்துக்கோன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட்டில் ஆட்டோகேட் ஃபைலையும் 3ds ஃபைலையும் எப்படி இம்போர்ட் பண்ணிக்கணும். நார்மலாக ஒரு இன்டீரியர் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை நம்ம இதுலேருந்து எடுத்து இது பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ், and please subscribe and like and share. Thanks.